ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. சீரக சம்பா அரிசியில் வந்து நான் டபுள் டி ஆஸோட சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரைஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி குக் பண்ணலாம், எப்படி ஊற வைக்கிறது, அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கப், நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து தண்ணி கலையுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கலைஞ்சி எடுக்கிறதே முன்னாடியே நல்லா கலைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நல்லா தண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கலைஞ்சிக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அந்த சின்ன அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். ஸோ நல்லா ஒரு 3-4 தடவை கலைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஊற வச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சுட்டு நம்மளுக்கு மினிமம் பிரியாணிலாம் செய்கிறதுனா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வைப்பேன். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக நல்லா சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி